உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க, அது ஸ்கூல் வாத்தியாராக இருக்கலாம், அப்பாவை விட ஒரு வாத்தியார் இருக்க முடியுமா? ஒரு ஹீரோ இருக்க முடியுமா? தேவையில்லாத ஹீரோக்களை விட்டுட்டு தேவையுள்ள அப்பாவை ஹீரோவாக என்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்கும். அப்பா படுற அவஸ்தையை கண்ணுக்கு நேரம் விட்டுட்டு எங்கோ இருக்கக்கூடிய சினிமா ஹீரோவை நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜீரோவாக தான் போகும். அப்பாவை என்றைக்கு நம்ம ஹீரோவாக பார்க்குறோமோ நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும், நாமளே ஹீரோவாக மாறுவோம். இது 4. 5வது பாயிண்ட், தனுசு ராசி ஜெயிக்கணும்னா எப்போவுமே ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம ஆரம்பித்தோம்னா உடனே வெற்றி கிடைக்காது. கொஞ்சம் காலகட்டங்கள் கழித்து தான் வெற்றி கிடைக்கும். அதுக்குண்டான சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நமக்கு தேவை. உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும். அப்போ தனுசு ராசினியர்கள் செய்ய வேண்டியது இவ்வளோண்டு பக்தி, இவ்வளோண்டு பொறுமை, இவ்வளோ மரியாதை அப்பாவுக்கு, இத்தனை விடாமுயற்சி இருந்தாலே இமாலய வெற்றி கிடைக்கும். பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக காகங்கள், அப்புறம் பைரவர்கள், அதுக்கப்புறம் புறாக்கள், இவங்களுக்கு நீங்கள் கூடிய அன்னங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பரிகாரமாக வேலை செய்யும். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜந்துக்களுக்கு, அதாவது பிராணிகளுக்கு, மிருகங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது கொடுக்கக்கூடிய உணவுகள், நீர் போன்றவை மிகப்பெரிய பரிகாரம்.